இன்றைய நிலைமை என்ன நான் கேட்கிறேன். காரைக்குடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை திருப்பத்தூரில் இருப்பவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தவர் தானே ஒரு மனிதர். காவிரியை இங்கே வரவழைப்பதை பிறகு பார்க்கலாம். காரைக்குடியில் இருப்பவனும் தமிழன், திருப்பத்தூரில் இருப்பவனும் தமிழன், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். காரைக்குடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை திருப்பத்தூருக்கு திருப்பி விட்டால் எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துவிடும், நாங்கள் அந்த தண்ணீரை தரமாட்டோம் என்று 20 நாட்களுக்கு மேல் ஒரு மனிதர் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த மனிதர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அப்படி என்றால் காரைக்குடியில் இருப்பவனே திருப்பத்தூர்காரனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே நண்பர் மணியரசன் இருக்கிறார், தமிழ் தேசியம் பேசுபவர். மணியரசன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார்? நீங்கள் அஸ்ஸாமிலிருந்தும் பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் வடக்கிலிருந்தும் சாரி சாரையாக வந்து மனிதர்கள் குவிந்தால் தமிழ்நாட்டிலே இருப்பவனுக்கு எங்கே வேலை என்று கேட்கிறார். யோசியுங்கள். பீகாரிலே இருப்பவனும் இந்து, உத்தரப்பிரதேசத்தில் இந்தியன், உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவனும் இந்தியன். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களிலேயே ஒரு சிலர் தமிழ்நாட்டிலே வந்து வேலை செய்தால் தமிழ்நாட்டில் உள்ளவனுடைய வேலைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று நினைக்கிறானா இல்லையா? உலகம் சுயநலத்தில் சுருங்கிவிட்டது நண்பர்களே. எல்லாருமே சுயநலத்தில் சுருங்கிவிட்ட பிறகு இந்தியாவினுடைய அனைத்து வாசற் கதவுகளையும் அகலமாக திறந்து வைத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளே வாருங்கள் என்றால் சொல்ல முடியும். அப்படி உள்ளே வந்தால் இங்கே இருப்பவனுக்கு என்ன வேலை? எனவே குடியுரிமை சட்டம் இல்லாத நாடு எது எனக்கு சொல்லுங்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தில் என்ன பிரச்சனை? நண்பர்களே, இவற்றையெல்லாம் கூடி பேச வேண்டும். ஆனால் மனச்சாட்சியே இல்லாமல் மாபெரும் போராளியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன், ஈழத் தமிழர்கள் குறித்து நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசலாம். உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேனே, உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேன். உலக தமிழர்களின் ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயா. சோனியா காந்தியை சென்று சந்தியுங்கள், மன்மோகனை சென்று சந்தியுங்கள். நான் சொல்வது முதலில் நடந்த யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவினால் தான் அது நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவை விலக்கிக் கொண்டிருந்தால் ஒரு நொடி கூட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்க முடியாது. இந்த தேசத்தின் விதியை எழுதக்கூடிய பேனா உங்கள் கையில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், தனி ஈழம் கேட்காதீர்கள். ஆனால் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி வீசி என் தமிழ் இனத்தை கரி கட்டைகளாக அன்றாடம் குவித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ஒன்றையாவது நிறுத்த சொல்லுங்கள் ஐயா. செய்தீர்களா? யோசியுங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1999 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார்? 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார், 98 சேர்ந்து நின்ற மூப்பனார் 99 ஏன் வெளியே வந்தார்? 1998 முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். நீங்களாவது படித்து பாருங்கள். ஏனென்றால் கலைஞர், நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் என்னிடம் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை. ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார், மணியன், வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது.
அதைவிட சிரித்துக்கொண்டு, நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர், அதைவிட சிரித்துக்கொண்டே சொன்னார், முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன் என்கிறார். என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால், என்னையா இன்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன். நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான். நான் அவனை விடமாட்டேன். சரி, இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன், சரி, நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன். அவனுக்கு தெரியாது. இது வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக, நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன். நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால், ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன், போராட்டங்களால் நாடு சுடுகாடாகும் என்று சொன்னார் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். மறந்து விட்டீர்களா நீங்கள்? 2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான். அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை சந்தித்தாக வேண்டும். நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை அவர்கள் தங்கள் கண்களிலே தரிசனம் செய்தாக வேண்டும். வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்லாட்சியை அவர்கள் வாழும் காலத்திலேயே பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நான் சாக வேண்டும், அவ்வளவுதான். வேறெந்த ஆசையும் எனக்கு இல்லை. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என் மீது பழி தூற்றக்கூடியவர்கள் தூற்றுவார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை தவறாக சென்று விட்டால் அது தரக்கூடிய விளைவு எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாதமும் கூட நம்முடைய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், முதல் வருஷம் புள்ள கொடுக்கல, நம்ம கேட்டோம் 12 மாசம் ஏன் கொடுக்கல. 2வது வருஷமும் கொடுக்கல, 24 மாசம் ஏன் கொடுக்கல. 28 மாசம், அதாவது 2.5 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 80 லட்சம் மகளிருக்கு ஆரம்பிச்சாங்க. 80 லட்சம் மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். சண்டை போட்டு இன்னைக்கு 1,30 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாசம் மட்டும் கொடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த பணம் வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு வரக்கூடிய வரவு 32,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. நியாயப்படி 60,000 ரூபாய் வந்திருக்கணும். முதல் 28,000 வரல, வெறும் 32,000 வந்திருக்கு. அதன் பிறகு பொங்கல் 5 ஆண்டு. தமிழர்களை பொறுத்தவரை எல்லா வருஷமே பொங்கல் வரும். ஆனா திமுகவை பொறுத்தவரை தேர்தல் வரும் பொழுது மட்டும்தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வரும். 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு பொங்கல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் பொங்கல் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இந்த 2 பொங்கல், இந்த முறை பொங்கலுக்கு ஒரு 3000,
ஆட்சி வந்த உடனே 1000, 2024 பாராளுமன்ற தேர்தல் பொங்கல் 1000. இந்த 5 வருஷத்துல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. பொங்கலுக்காக அவர்கள் கொடுத்தது 5000. இன்னைக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோடை காலம் வரப்போகுது, வெயில் அதிகமா வரப்போகுது, அதனால 2000. தேர்தல் அப்ப மட்டும்தான் வெயில் காலம் வரும் உங்களுக்கு, தேர்தலுக்கு முன்பு வெயில் காலம் வராது. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் நம்முடைய மகளிருக்கு வந்த உதவித்தொகை, 3000 ரூபாய் இந்த பொங்கலுக்கு, 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு சலுகை, மொத்தமா 5000 ரூபாய், 37,000 ரூபாய் உங்க வங்கி கணக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை இருக்கு. தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்த கடன் கேட்டீங்கன்னா 4,52,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையை கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையின் மீது எவ்வளவு கடன் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 10,62,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000. உங்களுக்கு கொடுத்தது 37,000. ஆனா ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஏற்றப்பட்ட கடன் 2,60,000. 5 வருஷத்துல போனஸ். சும்மா இருந்த நம்மளைய கூப்பிட்டு நடுத்தரவுல இறக்கி விட்டுட்டு ஒரு தமிழன் மீதும் கடனை வாங்கி கடனா வாங்கி வாங்கி இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டுமே 2,60,000. நீங்க நியாயமா பாருங்கம்மா. இதற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா, நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாளும் கூட, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய பிறந்த நாளும் கூட இன்னைக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி. எங்கேயுமே ஒரே ஒரு தலைவரை பார்ப்பீங்க, ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அப்பா முதலமைச்சர் இங்க சுத்திட்டு இருக்கிறார், பையன் துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் சுத்துறார். இன்னைக்கு துர்காமாவை பொறுத்தவரை தேர்தல் பக்கத்துல வரனால சாமி கண்ணுக்கு தெரியுவாங்க, அவங்க கோயிலா சுத்துறாங்க கும்பாபிஷேகமா. 3வது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன், அவரு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அவரு சுத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படி இந்த தமிழ்நாடு விளங்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு குடும்பத்துல 4 பேருக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அவருடைய மகன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்காம்மா, அதன் பிறகு முதலமைச்சருடைய மருமகன். 4 பேர் தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க. இதை தாண்டி 5வதுனா முதலமைச்சருடைய தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரே குடும்பம் மொத்தமா தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருக்கின்றார். நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போனா அவங்கதான், இளைஞர் அணிக்கு போனா அவங்கதான், மகளிர் அணிக்கு போனீங்கன்னா அவங்கதான். எங்கே சென்றாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளாக தமிழகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும். ஒரு உண்மையான ஜனநாயகம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியா இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும், குப்புசாமி அவர்களாகவும் அதே மரியாதை இருக்கணும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும். ஆனா ஒரே ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருந்து கொண்டு கட்சியும் சரி, ஜனநாயகத்தையும் சரி, ஆட்சியும் சரி கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நல்லா யோசிக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வந்தாங்க. அண்ணாவுடைய குடும்பம் எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு யார் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்காங்கன்னா, சேலம் பக்கத்துல ஒரு சாதாரண கிராமத்துல விவசாயியாக பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அம்மாவுடைய குடும்பத்திலிருந்து யாரா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், ஒரு சாதாரண தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இது மாறி இருக்குது. ஒரு ஜனநாயகத்துல சாதாரண மனிதன் உள்ளே வரும் பொழுது மட்டும்தான் மேல வரைக்கும் வர முடியும். அதனால அன்பு சொந்தம், இன்னைக்கு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழகத்துல இந்த தேர்தல்ல குடும்ப ஆட்சி ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஜனநாயக முறைப்படி தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் காது கொடுத்து கேட்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நான் சொன்னேன் முருங்கைக்காய் பத்தி ஒரு திட்டத்தை சொன்னாங்க, செய்யவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் சொல்றாங்க, ஆனா நேத்து தான் அப்படியே கிருஷ்ணராயபுரம் பக்கம் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து ஒப்புக்கு சப்பானியாக ஒரு முருங்கைக்காய் தொழிற்சாலையை வந்து அவங்க தொடங்கி வைத்து போயிட்டு இருக்கின்றாங்க. எலெக்ஷனுக்கு எத்தனை நாள் இருக்குதுங்க? 50 நாள் இருக்குது. இது எப்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலை ஆரம்பித்து அதுல உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமா விவசாயிகளுடைய முருங்கைக்காயினுடைய விலை ஏறி இந்த பகுதி முழுவதும் முருங்கைக்காய் மரத்தை பயிரிட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி இருக்கணும். எப்ப செய்யறாங்க? தேர்தலுக்கு 50 நாளுக்கு முன்பு. இங்க கிருஷ்ணராயபுரத்துல ஒரு அரசாங்க கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து ஒப்புக்கு சப்பானியை அதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதாங்க தப்பு. இதான் நம்ம தப்புங்கிறோம்.